ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி. நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி வீடியோவோட வந்திருக்கேன். நம்ம மீஷோவில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன், அது எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவோட வந்திருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம எல்லாமே மீஷோவில் ப்ராடக்ட் வாங்குவோம். ஸோ அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்குவோம். ஸோ எந்தெந்த ப்ராடக்ட் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகுது, எந்தெந்த ப்ராடக்ட் நமக்கு மைனஸ் ஆகுது அப்படின்றத வீடியோ தான் இது. நமக்கு எந்த ப்ராடக்ட் வாங்கினா நம்ம கிச்சனுக்கு, நம்மளுடைய வீட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்து வாங்குவோம். ஸோ அதில் நிறைய ரிவ்யூஸ் பார்த்து வாங்குவோம். நானும் அதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ் பார்த்து வாங்கியிருக்கேன். எது ப்ளஸ் எது மைனஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான். இது செட் ஆஃப் 6 கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது, அதனால் இதை ஆர்டர் போட்டிருந்தேன். பார்க்குறதுக்கு க்யூட்டாக சின்னதாக இருக்குது. நம்ம எங்கே வேணாலுமே நம்ம இதை ஆப்டாக வச்சுக்கலாம். நீங்கள் கிச்சனில் எங்கே வேணாலுமே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதனுடைய ரேட் நான் சைடில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது செட் ஆஃப் 6 இருக்கிறதுனால நமக்கு எங்கே வேணாலுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வீடியோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இதை வச்சு நம்ம வீடியோஸ் எடுத்தோம் அப்படின்னா வீடியோட லுக்கே தனியாக இருக்கும். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் எல்லாம் நம்மளுடைய வீட்டுக்கு ரொம்பவே சூப்பராக டெக்கரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இந்த நைஃப் செட் நான் வாங்கியிருந்தேன். இந்த நைஃப் செட் ரொம்ப நாளைக்கு இந்த ஆட் டு கார்ட்லேயே போட்டு வச்சுருந்தேன், வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. இதனுடைய விலை கம்மியான பிறகு தான் இது வாங்கணும் அப்படின்றத நான் உறுதியாக இருந்தேன். ஸோ அந்த மாதிரி வாங்கினது தான் இந்த நைஃப் செட்டு. எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கட்டிங் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நமக்கு கட்டிங் பண்ணும்போது நல்ல கிரிப்பான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம மட்டன், சிக்கன் இதெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னா இந்த பெரிய நைஃப்பில் கட் பண்ணிக்கலாம். இதனுடைய ஷார்ப்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறையிறதே கிடையாது. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஷார்ப்னஸ் நல்லாவே இருக்குது. இது சின்ன நைஃப். இதில் நம்ம தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் அரிஞ்சிக்கலாம். இந்த செட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான செட்டுன்னு கூட சொல்லலாம். நான் எப்போவுமே இந்த செட்டு தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். என்னுடைய வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். நம்ம வீட்டை அழகுபடுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பொருட்களை வாங்கி நம்ம அழகுபடுத்தலாம். இப்போ வர ஈதுக்கெல்லாம் இது டெக்கரேட்டிவ் ஐட்டமாக நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த கேண்டல் வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இது கேண்டல் ஹோல்டர் கூட சொல்லலாம். இது உள்ள கேண்டல் கொடுத்துருக்காங்க. நம்ம கேண்டல் ஹோல்டராக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் இதனுடைய ரேட்டு கொடுத்துருக்கேன், நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இந்த மாதிரி கேண்டல் ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கேண்டில் இந்த மாதிரி உள்ளே வச்சு நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நம்ம வீட்டை அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபெஸ்டிவல் டைமில், இந்த மாதிரி தீபாவளி டைமில், அதுவும் இல்லாமல் ரம்ஜான் டைமில், இந்த மாதிரி டைம்லலாம் இதை அழகாக கிச்சனில் ஹேங் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுடைய வாசலில் ஹேங் பண்ணி விடலாம். இது எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒன்றுன்னு சொல்லுவேன். நான் ஈத் அப்போ தான் இதை யூஸ் பண்ணுவேன். அதிகமாக ஈத் அப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய வீடியோஸில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது ரீயூசபிள் கிச்சன் கிளாத். இது நம்ம இதை ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணுறது கிடையாது. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி திரும்பி காய வச்சுட்டு திரும்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு தேவையான லெவலுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறது. அவங்களே ஒரு கட் பண்ணியிருக்கிற ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அந்த லைனை வச்சு நம்ம இப்படி இழுத்தோம் அப்படின்னா அதுவே தானாக கட் ஆகி வந்துடும். ஸோ இதனுடைய ரேட்டு சைடில் கொடுத்துருக்கேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இதை இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு திரும்பியும் ஒரு 4-5 டைம்ஸ் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ண நல்லாவே இருக்குது. நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னுடைய கிச்சனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது செட் ஆஃப் 2ஆக வருது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதனுடைய கலர் பிங்க் ப்ளூ 2 கலரில் வருது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம்.
இந்த ப்ராடக்ட் வந்து என்னுடைய கிச்சனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய என்னுடைய ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என்னுடைய லென்த் வீடியோவிலும் போட்டிருக்கேன். இது வாங்கி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த ஸ்டக்கும் பண்ணலை, எந்த ஒரு பிரச்சனையும் இதில் வந்தது கிடையாது. இது வந்து நம்ம தேவை அப்படின்றத நேரத்தில் நம்ம மேலே இருக்கிற இந்த பட்டன் ஆன் பண்ணோம் அப்படின்னா மேலே எழும்பிடும். ஸோ இந்த மாதிரி மேலே மூடி கொடுத்துருக்காங்க. ஷார்ப்பான நைஃப் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பிளேடு. ஸோ இந்த மாதிரி 600 கெப்பாசிட்டி அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேட் வந்து சைடில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நம்ம வெங்காயம் வந்து அழகாக கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடிசாக வந்து கட் பண்ணி கொடுக்குது. என்னுடைய ஷார்ட் வீடியோவில் நான் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய ஷார்ட் வீடியோஸில் பாருங்கள். இது எல்லா கிச்சனுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா சைடில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து பேபி வைப்ஸ். இது வந்து பேபி வைப்ஸ்னால் என்னங்க இதுதான் இது காட்டுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. பேபி வைப்ஸ் வந்து பேபிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத நான் அதில் மென்ஷன் பண்ணுறேன். நான் வந்து என்னுடைய செராமிக் ஐட்டம் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுவேன். இந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கிற இடத்துல எல்லாமே சூப்பராக இதை க்ளீன் பண்ணி எடுத்துரும். அதே மாதிரி மிக்ஸி, என்னுடைய எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாமே நான் இதில் தான் க்ளீன் பண்ணுறேன். அவ்வளோ வந்து பளபளப்பாக இருக்கும். இது பேபிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய பொருட்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் இதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், இதனுடைய ரேட் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி 3 ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த பிளான்ட்ஸ் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி பிளான்ட்ஸ். இது செட் ஆஃப் 3 வந்துச்சு. நல்ல குவாலிட்டியோட கீழே வந்து உட்டன் பேஸ்கெட்டோட வந்திருக்கு. இது வந்து உட்டன்லேயே செஞ்சுருக்காங்க கீழே இருக்கிற அந்த பேஸ்கெட்டை. இதில் நம்ம செட் பண்ணால் மட்டும் போதும். செட் ஆஃப் 3 வருது. இதனுடைய ரேட் வந்து சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்டுடைய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம கிச்சனில் சூப்பராக அழகுபடுத்துறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் எங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் அது ஹேங் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டு எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட்டுன்னு சொல்லுவேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் வந்து நம்மளால் ஆணி அடித்து தொங்க விட முடியாது. சில வீட்டில் நம்ம ரெண்டட் ஹவுஸில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீனை வந்து ஆணி அடித்து தொங்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து சைடில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 2 பக்கம் வச்சுட்டு அதில் வந்து நம்மளுடைய பிவிசி பைப் இருந்தாவே போதும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட் தான். பார்க்குறதுக்கு குட்டியாக இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஜாப் பின்னு. நமக்கு ஹிஜாப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது இது தெரியாமல் இருக்கும். இதில் கொடுத்துருக்கேன், இது இப்படி தான் யூஸ் பண்ணணும். இதனுடைய ரேட் கூட சைடில் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். ரொம்பவே சூப்பரான கலர்ஃபுல்லான ஹிஜாப் பின்ஸ் இது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து யார் யார் வீட்டில் குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, அதுவும் இல்லாமல் லஞ்ச் பாட்டில் கொண்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா போதும். இது எதுக்கு யூஸ் ஆகும், குட்டியாக இருக்குது, இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு யோசிப்பீங்க. இதனுடைய ரேட் வந்து சைடில் கொடுத்துருக்கேன், இதனுடைய யூஸ் கூட சைடில் கொடுக்குறேன். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணால் எந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இதில் நான் காட்டியிருக்கேன். இது வந்து நம்மளுடைய வாட்டர் பாட்டில் வந்து சைடில் கண்டிப்பாக நம்மளால் கழுவவே முடியாது. ஸோ அதை வச்சு இதில் கழுவணும் அப்படின்னா இது வந்து நல்லாவே கழுவி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் சைடில் இருக்கிற அந்த வாய்ப்பகுதியில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே இது வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த சின்ன ப்ரஷ் வந்து நம்ம வாட்டர் பாட்டிலுக்குள்ளே மேலே இருக்கிற மூடியில் இந்த மாதிரி நம்ம கழுவி எடுக்கிறதுக்கு இந்த ப்ரஷ் யூஸ் ஆகும். இதிலே வந்து இன்னொரு ப்ரஷ் இருக்குது. உள்ள சின்ன சின்ன அழுக்குகள், கண்ணுக்கு தெரியாத அழுக்குகள் எல்லாமே இதில் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது குட்டியான டூல்ஸ் தான், ஆனால் இதில் நிறைய வேலைகள் இருக்குது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்க இப்போது நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம்.
இப்போது இந்த ப்ராடக்ட் வந்து எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவு சலிக்கணும் அப்படின்னா ஜல்லடையை வச்சு தான் சலிப்போம். அதுவும் இல்லாமல் கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து அழுக்காயிடும். ஸோ அப்போ நம்ம சலித்து எடுத்தோம் அப்படின்னா, இது அப்படி கிடையாது. நம்ம வந்து எங்கே சலிக்கிறோமோ அந்த இடத்த மட்டும் தான் இது வந்து கவர் ஆகும். ஸோ நம்மளுடைய கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீனாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ எல்லா மாவுமே வந்து நல்லா ஜலிச்சு கொடுத்துருது. எனக்கு என்னுடைய கிச்சனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சைட்டில் வந்து உங்களுக்கு இதனுடைய ரேட் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து எல்லார் வீட்லேயுமே எல்லார் கிச்சனுக்குமே இது இருக்க வேண்டிய ஒன்றுன்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் க்ளவுஸ். எல்லாருக்குமே வந்து பாத்திரம் கழுவும் போது கையில் வந்து அலர்ஜி வரும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நல்லா நீட்டமாக முட்டிக்கு மேலே வர மாதிரி இந்த ஹேண்ட் க்ளவுஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுத்துருக்கேன். எனக்கு எங்கே வரைக்கும் வருது அப்படின்றத வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. ரேட் வந்து சைடில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. செட் ஆஃப் 2 வந்துச்சு. பாத்திரம் கழுவும் போது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சிலிக்கானில் செஞ்சுருக்காங்க. வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் வருது. ஒயிட் கலர், பிங்க் கலர், ப்ளூ கலர், இந்த மாதிரி கலர்ஸில் நிறைய வருது. ஸோ இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில கிண்ணத்தினுடைய மூடியெல்லாம் தொலைஞ்சு போயிடும். அந்த நேரத்தில் இந்த லிட்டு வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது இந்த லிட்டை வச்சு நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா ஃபுட்டு வந்து கெட்டு போகாமலும் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நான் இப்போது என்கிட்ட இருக்கிற கிண்ணத்துக்கு நான் இதை மூடி காமிக்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுது நீங்களே பார்க்கலாம். இது வந்து இதுக்கு மட்டும் யூஸ் ஆகிறதில்ல. நீங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தீங்க, வாட்டர் மிலன் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கும் இது வந்து அழகாக மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய டம்ளருக்கும் நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வைக்கலாம். இதில் நான் தண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். தண்ணி போட்ட பிறகு கொஞ்சம் கூட சொட்டாமல் நல்லா லிட்டு வந்து நல்லா பிடிச்சிக்கிச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த லிட்டு வெரைட்டி ஆஃப் சைஸில் இருக்குது. நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வெரைட்டி ஆஃப் சைஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஃப்ரெஷ்னர். இது வந்து நம்ம பாத்ரூமில், அப்புறம் வந்து நம்மளுடைய லிவிங் ரூமில் இது எல்லாமே நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு நல்லா 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை நமக்கு ஸ்ப்ரே பண்ணிவிடும். இது வந்து எத்தனை ஸ்ப்ரே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2200 ஸ்ப்ரே பண்ணும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு 6 மாதத்துக்கு கிட்ட வந்துடும். ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து இதை ஒன்ஸ் ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா போதும். 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நமக்கு ஸ்ப்ரே பண்ணி தானாக விட்டுடும். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே வந்து 2 ஷெல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்ப்ரே பண்ணுற இடம் இது வந்து நமக்கு லிக்விட் உள்ளே தான் இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது. கோத்ரேஜில் தான் வாங்கியிருந்தேன். இந்த பட்டன் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. நமக்கு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம இதை ஆன் பண்ணணும் அப்படின்னா உள்ள ஒரு லைட் வந்து நமக்கு பிளிங்க் ஆகுது. நமக்கு எந்த வேணுமோ டைமிங், அந்த டைமிங் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணும். இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுத்துருக்கேன். நான் இந்த பொருள் மட்டும் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இதனுடைய லிங்க் எல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா ப்ராடக்டோடைய லிங்க்கும் நான் கொடுக்குறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பற்றி எப்படி இருக்குது, இந்த ப்ராடக்ட் எல்லாமே எப்படியெல்லாம் இருந்தது, நான் 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கி யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த ப்ராடக்ட்லாம் எப்படி இருந்தது அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.